வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் பக்கமாகிடுச்சு எபிசோட் போட்டு. டெலகிராம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாருமே பெருசாக வரல. ஒரு 140 பேர் பக்கமாக வந்திருந்தாங்க. அவ்வளோதான் வந்திருந்தாங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் 800 பக்கமாக இருக்குது. ஆனால் வந்தது இன்னும் 1K800 பக்கமாக இருக்குது நம்ம சேனலோடது. ஆனால் அங்கே சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 140 பக்கமாக தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அங்கே பார்த்திங்கன்னா எபிசோடு 907 அது வரைக்கும் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கேன், வெளில விட்டு வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் டெலகிராம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகேங்களா? யூடியூப் பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதனால தான் அது கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் டெலகிராம் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எல்லோரும் பார்த்திங்கன்னா டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் பார்த்திங்களா, 40-41 எபிசோடு, 840-41 அந்த எபிசோட்லேயும் சொல்லியிருப்பேன் டெலகிராமில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு 3 ஆப்ஷன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டெலகிராம் சேனல்லே போய் நம்ம சேனலோட பேரை சர்ச் பண்ணுங்கள். இந்த சேனலோட என்ன லோகோ இருக்கோ அதே லோகோவோட அங்கே வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன், நம்ம கமெண்ட்டில் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், அது மூலயமா ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் மூணாவது ஆப்ஷன், எண்டிங்கில் QR கோடு வைக்கிறேன். அந்த QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பார்கோடு ஸ்கேனரில் போட்டு இது பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகி நம்ம லிங்க் வரும், ஓப்பன் ஆகும், டைரெக்டாக நம்ம சேனல் ஜாயின் ஆகிக்கும். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஸ் டெலகிராம் சைடு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் நான் எபிசோடு ஈஸியாக கொடுக்க முடியும். எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். குறிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் 1.8K இருக்கிறீங்கள, நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராமில். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணி வாங்க. தேங்க்யூ. எபிசோடுக்கு போகலாம் வாங்க. 844 ஹரிஷை பார்ப்பதற்காக வசுந்தரா லேபுக்கு வந்தாள். அவளுக்கு தேவையான மருந்தை பற்றி ஹரிஷ் விளக்கம் கேட்க தன் மனதில் எழும் தீய எண்ணங்கள் பற்றி அவள் கூறினாள். அதன் விளைவாக பிரம்மாவின் கையையே வெட்டப்போனதாக அவள் சொல்ல ஹரிஷ் அதிர்ந்தான். என்ன பேர் சொன்னீங்க? பிரம்மாவா? அவரை நீங்க மீட் பண்ணீங்களா? அவன் ஒரு திகைப்புடன் கேட்க, ஆமா, அவர் தான் என்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஹோட்டல்ல தங்க வச்சாரு. ஆனா கடைசியில எனக்குள்ள கேட்கிற அந்த குரல் அவரோட கையையே வெட்ட சொல்லி ஆர்டர் போட்டுச்சு. அவர்களுக்கு இடையில் இருக்கும் பகையை பற்றி தெரியாத வசுந்தரா உண்மையை கூறினாள். ஹரிஷுக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை. ஒருவேளை தலைவி அவனிடம் உண்மையாகவே உதவி கேட்டு வந்திருக்கலாம். ஆனால் பிரம்மா ஹரிஷை பழிவாங்கும் நோக்கம் இல்லாமல் இதை செய்திருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இதற்கு பின்னால் அவருடைய சதித்திட்டம் ஏதாவது இருக்கும் என்று அவன் நினைத்தான். இப்போதைக்கு அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், சரி, இப்போ உங்களுக்குள்ள கேட்கிற அந்த மோசமான வாய்ஸுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் தயாரிக்கிற டேப்லெட் உடம்பு பிரச்சனைகளுக்கானது. உங்க மனசை பாதிக்கிற விஷயத்தை சரி பண்ண நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட தான் போகணும் என்றான் ஹரிஷ். இது போன்ற எத்தனையோ விஷயங்களை சரி செய்ய அவன் டேப்லெட் தயாரித்திருக்கிறான். ஆனாலும் வசுந்தரா விஷயத்தில் அவனால் முழு மனதோடு அதை செய்ய முடியவில்லை. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும் ஹரிஷ். உன்னோட மன ஒருங்கிணைப்பு டேப்லெட், அப்புறம் ட்ரூத் பில்ஸ், இதெல்லாம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா இதை உன்னால செய்ய முடியும். நீ கிட்ட ஏதாவது கேம் பிளே பண்ண பாக்குறியா? கேட்ட வசுந்தரா கண் சிமிட்டாமல் ஹரிஷை உற்று பார்த்தாள். என்னதான் ஹரிஷின் மீது ஆர்வம் காட்டினாலும் தான் ஒரு அமைப்பின் தலைவி என்பதை நிரூபித்தாள் அவள். அதுவரை அவளை அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்த ஓவியாவின் முகத்திலும் ஒரு திகைப்பு தெரிந்தது. அந்த அளவுக்கு வசுந்தராவிடம் ஒரு அதிகார தோரணை வந்திருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப வேற சில வேலைகள்ல பிஸியா இருக்கேன். ஹரிஷ் அலட்டி கொள்ளாமல் பதில் சொல்ல, அப்படி என்ன பிஸி? எனக்கு ஒன்றும் தெரியலையே என்ற வசுந்தரா பார்வையால் அந்த இடத்தை அளந்தாள். புகழேந்தியும் மற்றவர்களும் உள்ளே இருந்த ரூமில் வேலை செய்து கொண்டிருக்க அந்த லேப் மொத்தமும் காலியாக இருந்தது. எல்லாரும் உள்ள இருக்கிற ரூம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவளுடைய பார்வைக்கு ஓவியா பதில் சொன்னாள். அதை கண்டுகொள்ளாத தலைவி மீண்டும் அவன் பக்கம் திரும்பினாள். ஹரிஷ், நான் என்ன கேட்டாலும் நீ செஞ்சு தருவேன்ற நம்பிக்கையோட நான் இங்க வந்திருக்கேன். ஒரு பிடிவாதத்துடன் அவள் சொல்ல, உங்களோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது, பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். ஹரிஷ் அவளுடைய முகத்தை நேராக பார்த்து அழுத்தமாக கூறினார். அதை கேட்டு அடுத்த நொடி வசுந்தராவின் கண்ணில் ஒரு மின்னல் வெட்டியது. என்கிட்ட இதை சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்தேங்கிறதுக்காக நீ என்னை குறைச்சி இடப்படாத ஹரிஷ். எனக்கு பின்னாடி டெவில் கேங் இருக்கிறத மறந்துடாத. தலைவி கிட்டத்தட்ட அவனை எச்சரிக்கும் விதமாக கூறினாள்.
மிரட்டுறீங்களா? ஹரிஷ் நேரடியாகவே அவளிடம் கேட்டான். நான் உண்மையை சொல்கிறேன். நீ என்னை காயப்படுத்தினா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். உன்னோட பர்சனல் விருப்பத்தை பற்றி சொன்னப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இது அப்படி இல்லை. இப்போ நான் நினச்சா கூட உனக்கு நெருக்கமானவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பொய்யா ஒரு காரணம் சொல்லி மழுப்பாமல் நான் கேட்ட உதவியை செய்கிறது தான் உனக்கு நல்லது. சொன்ன தலைவியின் குரல் உறுதியாக ஒலித்தது. ஹரிஷ் ஓவியாவை பார்த்தான். வசுந்தராவின் அழுத்தத்திற்கு அவன் அடிபணிய விரும்பவில்லை. ஆனால் இப்போது அவன் முடியாது என்று மறுத்தால் அவனுடைய எதிரிகளின் எண்ணிக்கை இன்னொன்று கூடும். ஓவியாவின் முகத்திலும் அதே யோசனைதான் தெரிந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன், சரி நான் ட்ரை பண்ணுறேன், ஒருவேளை அப்படி ஒரு டேப்லெட்டை கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்றான். எஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசித்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் என் ஆளுங்களும் இப்போ போயிட்டு மதியத்துக்கு மேலே மறுபடியும் வரோம். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சொன்ன வசுந்தரா தன் ஆட்களை அழைத்து கொண்டு வெளியேறினாள். அவள் செல்வதை பார்த்த ஹரிஷ் கோபத்துடன் பற்களை கடித்தான். அவன் நினைத்திருந்தால் அவளை எப்போதோ தன் லேபை விட்டு வெளியே போக சொல்லியிருப்பான். ஆனால் சந்தனாவை நினைத்துதான் தயங்கினான். அவள் ஏற்கனவே கிட்னாப், கோமா, ஆக்சிடென்ட் என்று அவள் தேவைக்கு அதிகமாகவே சந்தித்து விட்டாள். இப்போதைக்கு புதிதாக யாருடைய கோபத்தையும் தூண்டிவிட்டு அவளை மீண்டும் ஆபத்திற்கு உள்ளாக்க அவன் விரும்பவில்லை. அவங்க கேட்டதை இப்ப நம்ம நிஜமாவே செய்ய போறோமா? ஓவியா அவனிடம் கேள்வி எழுப்ப ஹரிஷ் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் அசைத்தான். அவன் தன்னிடம் இருக்கும் சீக்ரெட் புத்தகங்களில் ஒன்றை எடுத்து அவளின் பக்கம் தள்ள ஓவியா அதை புரட்டத் தொடங்கினாள். அவளுடைய கோபம் புத்தகத்தை திருப்பும் வேகத்தில் தெரிய ஹரிஷ் திரும்பி அவளை பார்த்தான். எனக்கு ஏற்கனவே இருக்கிற எதிரிகள் போதும். அதுவும் இல்லாமல் இது வசுந்தரா மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அவங்க கூட வந்தவங்களுக்காகவும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. டெவில் கேங்கில் சேர்ந்ததை தவிர அவங்க எந்த தப்பும் பண்ணலை. அதுக்காக ஏற்கனவே இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாவது நாம் இந்த உதவியை செய்யலாம். அவன் அவ்வளவு நேரம் தான் யோசித்ததை சொல்ல ஓவியாவுக்கும் அதில் இருந்த நியாயம் புரிந்தது. அவங்க சொல்றது உண்மையா இருக்கும்னு நீ நினைக்கிறியா ஹரிஷ்? நிஜமாவே அப்படி ஒரு டேப்லெட் இருக்கா? அவள் ஒரு சந்தேகத்துடன் கேட்டாள். இதை பற்றி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை அவங்க தர டேப்லெட் எடுத்துக்கலன்னா மெம்பர்ஸோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. பட் இப்படி உள்ளுக்குள்ள ஒரு ஈவில் வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவளுக்கு பதில் சொன்ன ஹரிஷ் இன்னொரு சீக்ரெட் புக்கை எடுத்து திறந்தான். அதில் என்ன தேடுகிறோம் என்று அவனுக்கே தெரியவில்லை. டெவில் கேங் தலைவர், அவரோட அமைப்பில் இருக்கிறவங்க போராளிகளாகவும் அதே சமயம் சுய சிந்தனை குறைவாகவும் இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கலாம். அதாவது ஒரு விதமான குழப்ப டேப்லெட்டுன்னு சொல்லலாம். இப்போ பிரச்சனை என்னன்னா அவர் அதை எப்படி தயாரிச்சிருப்பாருன்னு தெரியல. ஸோ அதுவே தெரியாமல் அதுக்கான மாற்று மருந்தை எப்படி உருவாக்குறது? ஹரிஷ் நெற்றியை தேய்த்தபடி மேலும் சொல்ல ஓவியா அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்படின்னா அதை ஒரு ஈவில் பில்னு சொல்லலாம் இல்லையா? அதோட விளைவுகளை சரி பண்ண நாம் அவங்களுக்கு மென்டல் சேஞ்ச் டேப்லெட் கொடுக்கலாமா? திடீரென கேட்ட ஓவியா தன் முன்னால் இருந்த சீக்ரெட் புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை திருப்பி ஹரிஷிடம் காட்டினாள். நானும் ஃபஸ்ட்டு அந்த டேப்லெட்டை தான் யோசித்தேன். மென்டல் சேஞ்ச் டேப்லெட் அவங்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டு கரெக்டான திசையில் சிந்திக்க உதவும். ஆனால் அவங்களோட கோபம், எரிச்சல், இந்த மாதிரியான ஃபீலிங்ஸை அது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தும்னு தெரியல. எல்லாத்தையும் விட அவங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த குரல் கேட்காம அமைதியை தர மாதிரி ஒரு விஷயத்தை நாம் அதோடு சேர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் நார்மலான நிலைமைக்கு கொண்டு வர நம்மளோட மற்ற டேப்லெட்ஸ் யூஸ் ஆகுமான்னு பார்க்கணும். மொத்தத்தில் இது அவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ் கிடையாது. ஹரிஷ் ஒரு பெரு மூச்சுடன் கூறினான். தான் ஒரு கோடு போட்டால் அவன் அதில் ரோடே போட்டு இருக்கிறான் என்பதை உணர்ந்த ஓவியா பிரமிப்புடன் அவனை பார்த்தாள். ஹரிஷ் மீண்டும் மனநிலை சம்பந்தப்பட்ட டேப்லெட்டுகளை தேடி பார்த்தான். எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரை என்ன என்று தெரியாமல் அதற்கான எதிர் மாத்திரையை உருவாக்க முடியாது என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்போது சடனாக ஓவியாவின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிய, ஹரிஷ், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் என்றபடி எழுந்து அவன் பக்கத்தில் வந்தாள். இந்த மூலிகையோட பேரு கருப்பு அலரி பட்டை. இதுக்கு மூளையில் இருக்கிற கெமிக்கலோட ரியாக்ஷனை தூண்டி விடுற தன்மை இருக்கு. அதாவது இந்த மூலிகையை ஒருத்தருக்கு கொடுத்தா அவங்க ஆக்ரோஷமாக சண்டை போடுவாங்க. அதே சமயத்தில் சண்டை போடுறது மட்டும்தான் அவங்களோட மொத்த மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கும். மற்ற விஷயங்களை பற்றி அவங்களால பெருசாக யோசிக்க முடியாது. அவள் அதில் எழுதப்பட்டிருந்ததை படித்து சுருக்கமாக சொல்ல ஹரிஷின் முகத்திலும் உற்சாகம் தோன்றியது. அப்படின்னா இதுதான் அந்த ஈவில் பில்ல இருக்கிற முக்கியமான இன்கிரீடியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் இதுக்கு ஆப்போசிட்டான ஒன்றை கண்டுபிடிக்கணும் என்ற ஹரிஷ் அங்கிருந்த டிராவை திறந்து கெமிக்கல் சம்பந்தமான புக்கை வெளியே எடுத்தான். அவனுக்குள் இருக்கும் ஹெர்பலிஸ்ட் விழித்து கொள்ள ஹரிஷுக்கு தன்னையும் மீறி இந்த விஷயத்தில் ஆர்வம் வந்திருந்தது. செயற்கையாக தூண்டிவிடப்படும் மூளை நரம்புகளை எப்படி கண்ட்ரோல் செய்வது என்று அந்த புத்தகத்தில் தேடினான். சடனாக ஒரு பக்கத்தில் அவன் கண்கள் நிலைக்க, ஓவியா இங்கே பாரு, ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் மூலமா அவங்களோட அதிகப்படியான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெளிவாக சிந்திக்க வைக்க முடியும். அதுவும்
இந்த கெமிக்கல் இனிப்பான பொருட்களில் அதிகமாக இருக்கும்னு போட்டிருக்கு. அப்படின்னா நாம் அதிகமான ஸ்வீட் இருக்கிற ஹெர்பல்ஸை தேடணும். அது மூலமாக அவங்கள ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியும் என்றான் ஹரிஷ். அடுத்ததாக அவன் சில ஹெர்பல்ஸின் பெயர்களை ஒரு பேப்பரில் எழுத அதை கவனித்த ஓவியா, இது எதுவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிற ஹெர்பல்ஸ் மாதிரி தெரியலையே என்று கேட்டாள். ஆமாம், இந்த ஹெர்பல்ஸ் ஜார்க்கண்டில் இருக்கிற மலை காடுகளில் மட்டும்தான் கிடைக்கும். நான் இது வரைக்கும் அங்கே போனதில்லை பதில் சொன்ன ஹரிஷ் புத்தகங்களை மூடி வைத்தான். சொன்னது போலவே கொஞ்ச நேரத்தில் தலைவியும் அவளுடைய கூட்டமும் மீண்டும் வர, உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். பட் அந்த டேப்லெட்டை உருவாக்க குறைஞ்சது எனக்கு 2-3 நாள் தேவைப்படும் என்று நிதானமாக எடுத்து கூறினான். ஒருவேளை நீ எங்களை ஏமாத்த ட்ரை பண்ணுறியா? அவனுக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த வசுந்தரா சந்தேகம் தீராமல் கேட்க, அப்படி உங்களை ஏமாத்துறதுனால எனக்கு என்ன யூஸ் கிடைக்க போகுது? தோள்களை குலுக்கிய ஹரிஷ் கேள்வியை அவள் பக்கமே திருப்பினான். சரி, எதுக்காக நீ இவ்வளோ டைம் கேட்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தலைவி இறங்கி வர, ஏன்னா அந்த டேப்லெட்கான ஹெர்பல்ஸ் ஜார்க்கண்ட் மலைக்காடுகளில் தான் கிடைக்கும். அவனிடமிருந்து சுருக்கமாக பதில் வந்தது. சூப்பர், அப்படின்னா நானும் உன் கூட வரேன். இந்த முறை வசுந்தரா ஒரு சந்தோஷத்துடன் சொல்ல, என்ன என்று அதிர்ந்தான் ஹரிஷ். பின்பு வேகமாக தன்னை சமாளித்து கொண்டவன், அதுக்கு அவசியம் இல்லை, இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் என அவசரமாக சொன்னான். இல்லை, நீ என்னை ஏமாத்த ட்ரை பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ நான் கண்டிப்பாக உன் கூட வந்தே தீருவேன். அவள் தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தாள். அப்படி உங்களையும் கூட்டிட்டு போறது எனக்கு இன்னும் சுமையை தான் அதிகமாக்கும் ஹரிஷ் ஒரு சலிப்புடன் கூற. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க ஹரிஷ், வா சீக்கிரம் கிளம்பலாம். எவ்வளோ சீக்கிரம் அங்கே போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அவன் சொன்னதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் கிளம்புவதற்கு தயாரானாள் வசுந்தரா. ஹரிஷ் தன் முஷ்டியை மடக்கி கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டான். இது எல்லாமே என் சந்தனாவுக்காக தான் என தனக்குள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டவன் ஜார்க்கண்ட் செல்வதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினான். தன் பிரைவேட் ஜெட்டை வரவழைத்தவன் அதில் ஏறியதும் சந்தனாவிற்கு ஃபோன் செய்து தகவல் சொன்னான். நான் வரத்துக்கு எப்படியும் 2 நாளாவது ஆகும், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அவன் கவலையுடன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சேஃப்டியாக திரும்பி வந்தால் அதுவே போதும். சந்தனா அவனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தாள். சரியான காரணம் இல்லாமல் ஹரிஷ் இப்படி அவசரமாக கிளம்ப மாட்டான் என்று அவளுக்கு தெரியும். வசுந்தராவுடன் தனியாக செல்ல விரும்பாத ஹரிஷ் ஓவியாவையும் தன்னுடன் அழைத்து கொண்டான். அவர்கள் இருவரும் ஹெர்பல்ஸ் பற்றியும் தாங்கள் தயாரிக்கப் போகும் மருந்து பற்றியும் தீவிரமாக பேசிக்கொண்டே வர வெறுப்படைந்த வசுந்தரா முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஹரிஷ் ரொம்பவே கவனமாக அவளை தன்னிடம் நெருங்க விடாமல் தவிர்த்தான். சீக்கிரமாக அவர்களின் பிரச்சனையை சரி செய்து இந்த சிக்கலில் இருந்து வெளியே வர வேண்டும் என அவன் நினைத்தான். அப்போது திடீரென அந்த ஜெட்டில் ஒரு அதிர்வு தோன்ற காக்பிட் கதவை திறந்து கொண்டு பைலட் வெளியே வந்தான். ஏய், நீ இங்க என்ன பண்ற? அப்படின்னா இதை யார் ஓட்டுறா என்று வசுந்தரா பதட்டத்துடன் கேட்டார். நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு வந்தேன், மெதுவாக சொன்ன அந்த பைலட் அவர்களை தாண்டி செல்ல ஹரிஷ் அப்போதுதான் அவன் முகத்தை கவனித்தான். அது ரெகுலராக வரும் பைலட் இல்லை. அதை பற்றி அவன் கேட்பதற்குள் அந்த நபர் வாஷ்ரூமுக்குள் போயிருக்க ஹரிஷ் வேகமாக எழுந்து காக்பிட்டிற்குள் நுழைந்தார். அங்கே ஆட்டோமேட்டிக் மோட் செட் செய்யப்பட்டிருக்க ஜெட் சீராக பறந்து கொண்டிருந்தது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று உறுதியாக ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அவன் தன்னுடைய சீட்டிற்கு திரும்ப நினைத்தான். அப்போது திடீரென வெளியில் யாரோ சண்டை போடும் சத்தம் பலமாக கேட்க திகைப்படைந்த ஹரிஷ் கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி வந்தான். அங்கே கண்ட காட்சியை பார்த்தவன் ஒரு கணம் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ந்து போய் சிலையாக நின்றான். 145 ஹரிஷ், ஓவியா மற்றும் வசுந்தரா 3 பேரும் மூலிகைகளை தேடி ஒரு ஜெட் விமானத்தில் கிளம்பினார்கள். அப்போது திடீரென ஏதோ சத்தம் கேட்க காக்பிட்டுக்குள் இருந்த ஹரிஷ் வெளியே வந்து பார்த்தார். அங்கே வசுந்தராவின் கழுத்தை சுற்றி கையால் இறுக்கியபடி அந்த பைலட் பின்னால் நகர்ந்து கொண்டிருந்தார். நீ என்ன பண்ற? அவங்களை விடு என்ற ஓவியா கையை மடக்கியபடி அவனை தாக்குவதற்காக தயாராக நின்றிருந்தாள். அவனுக்கு முன்னால் இருந்ததால் ஓவியாவால் அவனை நேரடியாக அட்டாக் செய்ய முடியவில்லை. சில நொடிகளில் தன்னை சுதாரித்துக் கொண்ட ஹரிஷ் சத்தமில்லாமல் தரையில் சறுக்கியபடி சென்று பைலட்டின் கால்களில் உதைத்தான். இந்த எதிர்பாராத தடுமாற்றத்தால் அந்த பைலட் வசுந்தராவை நழுவ விட்டான். அவன் திருப்பி வருவதற்குள் ஹரிஷ் ஒரு பக்கம், ஓவியா ஒரு பக்கம் என அவனுடைய இடுப்பு மற்றும் தலையில் ஒரே நேரத்தில் உதைத்தனர். அந்த பைலட்டும் ஒரு எக்ஸ்பர்ட் தான் என்பதை அவனிடமிருந்து வெளிப்படும் ஆற்றலில் இருந்து ஹரிஷ் உணர்ந்தார். ஆனால் 2 பேரை சமாளிக்கும் அளவுக்கு அவனுக்கு திறன் இல்லை. குறிப்பாக ஹரிஷ் விட்ட உதை அவனை பலமாக தாக்க பின்னால் இருந்த சீட்டுகளுக்கு நடுவில் போய் விழுந்தான். ஹரிஷ் அவனை நெருங்க அதற்குள் அங்கிருந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை நோக்கி ஓடிய பைலட் அதை திறந்து முதுகில் இருந்த ஒரு சிறிய பேக்குடன் வெளியே குதித்தான். சட்டென்று அவனுடைய கையை எட்டி பிடித்த ஹரிஷ், உன்னை யார் அனுப்புனா? எதுக்காக இப்படி பண்ற என்று கேட்டான். பதிலுக்கு ஹரிஷை பார்த்து ஒரு மாதிரி சிரித்த பைலட் அவனுடைய கையை விடுவித்துக் கொண்டு கீழே விழுந்தான். என்ன குதிச்சிட்டான்? ஓவியா அதிர்ச்சியுடன் கேட்க, அவன் முதுகில் இருந்தது பேராஷூட் பேக். அப்படின்னா அவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கான். அதாவது
நமக்கு முன்னாடியே ஜெட்ல இருந்து குதிக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏன் என்ற ஹரிஷ் தீவிரமாக யோசித்தான். நீ என்ன சொல்ல வர ஹரிஷ்? அவள் இப்போதும் புரியாமல் அவனை பார்க்க, ஃப்ளைட்டை ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்ல செட் பண்ணியிருக்கான். இப்போ யார் வேணாலும் அதை ஈஸியாக லேண்ட் பண்ண முடியும். அப்புறம் எதுக்காக அவன் குதிச்சான்? அப்படின்னா நம்மளை கொல்றதுக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கு சொன்ன ஹரிஷின் மூளையில் திடீரென்று ஃபிளாஷ் அடிக்க, பிளாஸ்ட் என்று கத்தினான். அவன் அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் ஃப்ளைட்டின் ரைட் சைடில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஃப்ளைட் ஒரு பக்கமாக சாய ஓவியா அங்கிருந்து கம்பியை கெட்டியாக பிடித்தாள். அதே நேரம் வசுந்தரா தடுமாறி கீழே விழப்போனாள். பக்கத்தில் இருந்த சீட்டை பிடித்து சமாளித்து நின்ற ஹரிஷ் வசுந்தராவின் கையை பிடித்து மேலே இழுத்தான். அதற்குள் அவளும் ஒரு கம்பியை பிடித்து கொள்ள ஹரிஷ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். ஃப்ளைட்டின் ரைட் சைடு ரெக்கை எரிந்து கொண்டிருக்க விமானம் நிதானம் இழக்க ஆரம்பித்தது. அவன் குதிக்கும் போது தான் இந்த பாம்பை செட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி ஃப்ளைட்டுக்குள்ள பாம்பு போட்டுட்டு போகிறது தான் அவனோட பிளானாக இருக்கணும். நாம் அட்டாக் பண்ணதுனால அவனோட பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு என்ற ஹரிஷ் குனிந்து பார்க்க, கீழே தரைப்பகுதியில் நெருக்கமான மரங்கள் தெரிந்தது. அப்படியே முன்னாடி நடந்து காக்பிட்டுக்குள்ள போங்க, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஹரிஷ் கூற, ஓவியா அவன் சொன்னதை அப்படியே செய்தாள். வசுந்தராவோ பயத்தில் முகம் வெளிரி போய் கால்களை அசைக்க கூட முடியாமல் நின்றாள். அவள் வராததை கவனித்து திரும்பி பார்த்த ஹரிஷ், சீக்கிரம் இங்க வாங்க, அங்க நிக்கிறது சேஃப் கிடையாது என்று எச்சரித்தான். அவளும் இப்போது வேறு வழியில்லாமல் நடுங்கிய கால்களை சமாளித்து முன்னால் வந்தாள். ஹரிஷின் உதவியோடு அவர்கள் 2 பேரும் அந்த காக்பிட்டிற்குள் நுழைய, ஹரிஷ் அங்கிருந்த சீட்டில் உட்கார்ந்து ஃப்ளைட்டின் கண்ட்ரோலை தன் கையில் எடுத்தான். அப்படியே அதை 90 டிகிரி சாய்த்து ஒரு மாதிரி பேலன்ஸ் செய்ய முயற்சித்தான். இப்போது அவர்கள் மரங்களின் உச்சிக்கு மிக அருகில் இருந்தனர். ஓவியா, சீக்கிரம் இங்கே வேற ஏதாவது பேராஷூட் இருக்கான்னு பாரு, பட் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பில்லை என்றான் ஹரிஷ். அவன் சொன்னது போலவே அங்கே வேறெந்த பேராஷூட்டும் இல்லை. அதே நேரம் பைலட்டால் காயம் பட்டிருந்த வசுந்தரா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தாள். இதுக்கு மேலே இந்த இன்ஜின் நமக்கு யூஸ் ஆகாது, எல்லாத்துக்கும் தயாரா இருங்க என்ற ஹரிஷ் ஃப்ளைட்டின் கண்ணாடி சதுரம் வழியாக வெளியே பார்க்க, அது கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக சென்று கொண்டிருந்தது. இன்னும் சில நிமிடங்களில் அது எதிலாவது மோதி வெடிக்கக்கூடிய ஆபத்தில் இருப்பதை ஹரிஷ் மட்டுமில்லாமல் ஓவியாவும் உணர்ந்தாள். இப்போ நம்ம என்ன பண்றது ஹரிஷ்? அவ்வளவுதானா நம்ம கதை? ஓவியா நம்ப முடியாமல் அவனிடம் கேட்க, அதற்குள் ஹரிஷ் அந்த ஃப்ளைட்டின் சைடு கண்ணாடியை உடைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். அது அக்ரிலிக் கிளாஸ் ஹரிஷ், அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது ஓவியா பதட்டத்துடன் சொன்னாள். அது எனக்கும் தெரியும், என்னோட இந்த சக்தியை நான் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் இப்போ எனக்கு வேற வழி இல்லை. தனக்குள் முணுமுணுத்த ஹரிஷ், நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற கம்பியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க என்று சொல்லிவிட்டு கண்களை மூடி ஆற்றலை ஒருமுகப்படுத்தினான். பின் கண்களை திறந்தவன் உள்ளங்கையை நீட்டி, நீலப்புயல் டெக்னிக் என்று கத்தினான். அடுத்த செகண்ட் அவனிடமிருந்து ப்ளூ கலரில் ஒரு சக்தி வாய்ந்த ஒளி வெளிப்பட, அது அவர்களை சுற்றியிருந்த கண்ணாடிகளை உடைத்து கொண்டு வெளியே போனது. இப்போது அந்த இடைவெளி வழியாக எதிர்காற்று உள்ளே வீச, அதே நேரம் ஃப்ளைட் தாறுமாறாக சுழல தொடங்கியது. கீழே ஃபுல்லாக மரங்கள் தான் தெரியுது, இங்கிருந்து உயரமும் அதிகமாக இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் ஆற்றலை சமப்படுத்திக்கிட்டு கீழே குதிங்க. மறக்காமல் தரையில் விழும்போது உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக்கோங்க என அட்வைஸ் செய்த ஹரிஷ் அவர்களை குதிக்கச் சொல்லி செய்கை செய்தான். தலையசைத்த ஓவியா மூச்சை பிடித்து கொண்டு வெளியில் குதிக்க, அவளுக்கு பின்னால் அரை மயக்கத்தில் நின்றிருந்த வசுந்தரா அதற்கு மேல் கம்பியை இறுக்கமாக பிடிக்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்தாள். கடைசியாக ஹரிஷும் கீழே குதிக்க, அவர்கள் தரையை தொடுவதற்கு முன் அந்த ஜெட் ஃப்ளைட் வெடித்து சிதறியது. ஓவியாவும் ஹரிஷும் அடுத்தடுத்து தரையில் விழ, அவர்கள் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஆற்றல் பாதுகாப்பு வளையமாக மாறி அவர்களை காப்பாற்றியது. ஹரிஷுடைய ஆற்றல் அளவு அதிகம் என்பதால் அவன் தரையில் மோதுவதற்கு முன்பே தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். ஓவியா கீழே விழுந்திருந்தாலும் எலும்புகள் எதுவும் உடையாமல் தப்பியிருந்தாள். தரையில் கிடந்த அவளை கை கொடுத்து தூக்கிவிட்ட ஹரிஷ், உனக்கு எதுவும் பெருசா அடி இல்லையே என்று கேட்டான். அவளுடைய முழங்கை மற்றும் கால்களில் அங்கங்கே காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. அதை தாண்டி அவளுடைய உடலில் பெரிதாக வேறு எந்த காயங்களும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட ஹரிஷுக்கு அப்போதுதான் வசுந்தராவின் ஞாபகம் வந்தது. ஆமா, டெவில் கேங் தலைவி எங்க என்றவன் சுற்றிலும் பார்த்தான். அவள் அங்கே விழுந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. அவங்க ஃப்ளைட்ல இருந்து குதிச்சாங்க தானே? ஓவியா சந்தேகத்துடன் கேட்க, ஆமா, அவங்க குதிச்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் நான் குதிச்சேன் என்ற ஹரிஷ் அந்த பகுதியை சுற்றி அவளை தேட ஆரம்பித்தான். ஓவியாவும் அவனுக்கு உதவ, கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்திற்கு மேல் தேடியும் வசுந்தராவை எங்கும் காணவில்லை. திடீரென நடப்பதை நிறுத்தி காதுகளை ஷார்ப்பாக்கிய ஹரிஷ், ஓவியா, உனக்கு அந்த சத்தம் கேட்குதா என கேட்டான். ஆமா, பக்கத்துல ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது, ஐ திங்க் ரிவர் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் பதில் சொன்னதும் இருவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஓ நோ, அப்படி இருக்கக்கூடாது சொன்ன ஹரிஷ் அந்த திசையை நோக்கி ஓட, ஓவியாவும் அவனை பின்தொடர்ந்தாள். அவர்கள் நினைத்தது போலவே அங்கு ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதில் இடையிடையே கற்களும் பாறைகளும் தெரிய ஹரிஷின் முகத்தில் கவலை அதிகமானது.
ஒருவேளை வசுந்தரா அந்த ஆற்றில் விழுந்து தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டிருப்பாளோ என்று அவர்கள் யோசித்தனர். அப்போது திடீரென ஓவியா, ஹரீஷ் அங்கு பாரு என்று கத்தினாள். அவள் காட்டிய திசையில் ஒரு பெரிய மரம் இருக்க அதன் கிளையில் வசுந்தரா தொங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய வயிற்று பகுதி கிளையில் பதிந்திருக்க குப்புற கிடந்தவளின் கை கால்கள் காற்றில் ஊசலாடி கொண்டிருந்தன. அதன் பிறகு ஒரு நிமிடம் கூட யோசிக்காத ஹரீஷ் சரசரவென்று அந்த மரத்தில் ஏறினான். நீலப்புயல் டெக்னிக்கை பயன்படுத்தியதால் அவனுடைய உடல் கொஞ்சம் பலவீனமடைந்திருந்தது. ஆனாலும் இப்போது அதை பற்றியெல்லாம் நினைக்க அவனுக்கு நேரமில்லை. தலைவியை தூக்கி தோளில் போட்டுக் கொண்டவன் கீழே இறங்கி வந்து அவளை தரையில் படுக்க வைத்தான். வேகமாக அவளுடைய மூக்கில் கை வைத்து பரிசோதித்த ஓவியா, நல்ல வேளை ஹரிஷ், உயிர் இருக்கு, ஆனா ஏன் இன்னும் கண்ணு முழிக்கல என்றபடி தலைவியின் உடலில் வேறு ஏதாவது காயம் இருக்கிறதா என பரிசோதித்தாள். அவளின் வயிற்று பக்கம் கிளை அழுந்திய தடம் அழுத்தமாக தெரிய உடல் முழுவதும் அங்கங்கே கீறல்கள் இருந்தன. அவங்க கீழே விழுறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் மரத்துக்குள்ள விழும்போது அதோட குச்சிகள் கீறி விட்டுருக்கு. சரியாக யூகித்து சொன்ன ஹரிஷ் தன் பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு ரெக்கவரி டேப்லெட்டை எடுத்தான். பின் அவன் ஓவியாவை நிமிர்ந்து பார்க்க அதை புரிந்து கொண்டவள் அங்கு கிடந்த ஓடு போன்ற பொருளை எடுத்துக்கொண்டு தண்ணீரிடம் ஓடினாள். அவள் திரும்பி வந்ததும் ஹரிஷ் வசுந்தராவின் வாயில் டேப்லெட்டை போட ஓவியா தண்ணீரை ஊற்றினாள். மாத்திரை உள்ளே போனதும் மிச்சமிருந்த தண்ணீரை முகத்தில் தெளித்தாள். ஆனால் தலைவியிடம் எந்த அசைவும் இல்லை. இவங்க இப்போதைக்கு கண் முழிக்கிற மாதிரி தெரியல ஹரிஷ், ஆல்ரெடி இருட்டாக போகுது. சுற்றிலும் பார்த்து கொண்டே ஓவியா கவலையுடன் சொல்ல, அவங்க கண் முழிக்கிற வரைக்கும் நம்மளால இங்கிருந்து போக முடியாது, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்றவன் மீண்டும் தன் பாக்கெட்டுக்குள் கைவிட்டான். ஒரு சிறிய டார்ச் லைட், லைட்டர், ஹெர்பல் டேப்லெட்டுகள், அவன் முன்னெச்சரிக்கையாக எடுத்து வைத்த பொருட்கள் எல்லாம் நல்ல வேளையாக அப்படியே இருந்தன. வா ஹரிஷ், நாம் அவ்வளோ அவசரமாக கிளம்பணும், அப்படி இருந்து இது எல்லாத்தையும் நீ தனியாகவே எடுத்துகிட்டு வந்தியா? ஓவியா ஆச்சரியத்துடன் கேட்டார். நாம் ஒன்றும் டூருக்கு வரல, காட்டுக்குள்ளே போகும்போது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். ஸோ இந்த அளவுக்கு கூட ப்ரிப்பேர் வரலன்னா இப்படி என்னை ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்ட ஹரிஷ், நீ இவங்களை பார்த்துக்கோ, நான் காட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் விறகுகள் எடுத்துகிட்டு வரேன், அப்போ தான் ஆற்றுல இருக்கிற மீன்களையாவது பிடிச்சி சாப்பிட முடியும் என்றான். நாம் தேடி வந்த மூலிகை இங்கே பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறியா ஹரிஷ்? அதுவும் இல்லாமல் நாம் திரும்ப சென்னைக்கு எப்படி போகிறது கேட்ட ஓவியாவின் குரல் கவலையுடன் ஒலித்தது. அவளுடைய தோளில் ஆறுதலாக தட்டி கொடுத்த ஹரிஷ், எனக்கும் கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் கண்டிப்பாக நாம் அதை கண்டுபிடிப்போம். அப்புறம் கவலைப்படாது, இது ஒரு சாதாரண காடு தான், நாம் பாலைவனத்தையே பார்த்துட்டு வந்துட்டோம், இங்கே சர்வை பண்ணுறது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று சமாதானப்படுத்த ஓவியாவும் தலையசைத்தாள். அதன் பின் காட்டுக்குள் நுழைந்த ஹரிஷ் காய்ந்த மரக்குச்சிகளை தேடினான். ஓவியாவை சமாதானப்படுத்துவதற்காக அவன் அதை சொல்லியிருந்தாலும் ஹரிஷுக்குமே அந்த சந்தேகம் இருந்தது. எப்போதும் அமைதியாக இருக்கும் இடங்களில்தான் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஈரப்பதம் நிறைந்து காணப்படும் இந்த காடு ரொம்பவே அமைதியாக இருந்தது. அந்த விமானத்தில் பகுதிகள் உடைந்து விழுந்த போது கூட அங்கிருந்த மரங்கள் தீப்பற்றவில்லை. அந்த இடம் அவ்வளவு ஈரத்தன்மையுடன் காணப்பட்டது. அந்த அடர்ந்த காடும் அதன் ஈரப்பதமும் ஆள் நடமாட்டம் இல்லாத அமைதியும் மனிதர்களை அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. என்னதான் அவன் இதுபோன்ற சிச்சுவேஷன்களில் நிறைய முறை மாட்டியிருந்தாலும் அவனுடன் வந்த 2 பெண்களை பாதுகாக்கும் கடமையும் இப்போது சேர்ந்திருந்தது. ஒரு வழியாக தேடி பிடித்து உலர்ந்த குச்சிகளை சேகரித்து வந்த ஹரிஷ் அதில் நீளமாக இருந்த 2 குச்சிகளை தனியாக எடுத்தான். பின்பு தன்னிடமிருந்த சிறிய கத்தியை வைத்து அதன் ஒரு முனையை கூர்மையாக ஈட்டி போல சீவினான். அவன் எதிர்பார்த்த வடிவம் வந்தவுடன் ஓவியாவிடம் ஒன்றை கொடுத்தவன் எழுந்து ஆற்றுக்குள் நடந்து போனான். அவன் அருகில் வந்து நின்ற ஓவியாவும் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை கவனமாக பார்த்தாள். தண்ணீருக்குள் செல்லும் மீன்களின் அசைவையே உற்று பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் சட்டென்று ஒரு கணத்தில் அந்த மர ஈட்டியை தண்ணீருக்குள் ஓங்கி குத்தினான். அவன் அதை வெளியே எடுத்தபோது ஒரு பெரிய மீனின் உடலுக்குள் இந்த ஈட்டியின் கூர்மையான பகுதி இறங்கி இருந்தது. ஹரிஷின் பார்வையும் உணர்வுகளும் ரொம்பவே ஷார்ப்பாக இருந்ததால் அவன் முதல் முயற்சியிலேயே மீனை பிடித்திருந்தான். அவனைப் போலவே முயற்சி செய்த ஓவியா சில முறை தவறவிட்டு கடைசியாக ஒரு மீனை குத்தி வெளியே எடுத்தாள். அதை பார்த்ததும் 2 பேர் முகங்களிலும் உற்சாகம் பரவியது. 2 மீன்களையும் கரையில் தூக்கி எறிந்த ஹரிஷ் இன்னும் சில மீன்களை பிடித்தான். அந்த பைலட் வசுந்தரா கழுத்துல கத்திய வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னானா? ஈட்டியில் குத்திய மீனோடு கரையை நோக்கி நடந்த ஹரிஷ் திடீரென ஓவியாவிடம் கேட்டான். அப்படிலாம் அவன் எதுவும் சொல்லலை ஹரிஷ், ஏதோ எடுக்கிறதுக்காக வசுந்தரா சீட்டை விட்டு எழுந்தாங்க. அப்போ சடனாக பின்னால் இருந்து அவன் வசுந்தராவை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொல்ல போகிறதா மிரட்ட ஆரம்பித்தான். அப்போதான் நீ வெளியில் வந்த, அதுக்கப்புறம் நடந்ததுதான் உனக்கே தெரியுமே. யோசித்தபடி பதில் சொன்னாள் ஓவியா. ஓ அப்படியா என்ற ஹரிஷும் சிந்தனையில் மூழ்கினான். அவன் கண் முன்னால் மீண்டும் அந்த காட்சி தோன்ற பைலட்டின் ஒவ்வொரு அசைவுகளையும் நினைவுக்கு கொண்டு வந்தான். அதே நேரம் விரல்களால் சொடக்கிட்ட ஓவியா, அப்புறம் ஹரிஷ், நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சேன் என தலையில் தட்டிக்கொண்டே சொல்ல ஹரிஷின் பார்வை ஆர்வத்துடன் அவள் பக்கம் திரும்பியது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.